எனக்கு ரொம்ப ஈஸியாக பேசுகிறாங்க. நம்ம கஷ்டமே கிடையாது, உபத்திரவமே ரொம்ப நல்லது. எல்லோரும் அதுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். கஷ்டமே இல்லாததுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் பண்ண வராங்க. நீங்கள் எப்படி வாழ்த்துறீங்க? நம்ம எப்படி ஜெபம் பண்ணுறோம்? நீ வாழையடி வாழையாக பெருகுமா, கோடா கோடியாக பெருகுமா, நீ நல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து நல்ல சந்தோஷமாக இருமா, அப்படி தான் வாழ்த்துறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் கஷ்டமே இல்லையா, பாடுகளே இல்லையா? அப்படியே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கோடா கோடியாக பெருகிட்டா போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணவங்களை போய் கேட்டு பாருங்க. ஒருத்தன் சொன்னான், டேய் எல்லாரும் கல்யாணத்தை பற்றி என்னெல்லாமோ சொன்னான்டா, கல்யாணத்துக்கு பின்னாலே இப்படி இருக்குன்னு ஒரு பயம் சொல்லலை. ஏன் கல்யாணத்தில் பாடே இல்லைங்களா? எல்லாம் 24 மணி நேரமும் 365 நாளும் அப்படியே நாம் என்ன தொட்டப்பட்டாவிலே இருக்கிறோம். மகிழ்ச்சியின் உச்சத்தில் உட்காந்துருக்கோம். இருக்குதுங்க. அதுக்கு விட்டுட்டு ஓடிட்டோமா? அதுக்காக சொல்லிக்கூடாது விட்டுட்டு ஓடி அடையே அப்போ பாடு விட்டுட்டு ஓடிடுறா. நான் சொல்லுவேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பேர் சொல்கிறாங்க பாடுகளே இல்லை. பாடு வருமா? கர்த்தருக்காக நான் பாடுதடம் கிடைக்குமானால் பாடுபடுகிறவர்கள் அவரோடே ஆளுகையும் செய்வார். வேணுமா எல்லாரும் சொல்கிற மாதிரி பாடு இல்லாத நல்ல வீடு வரலாம், பாடு இல்லாத கார் வரலாம், பாடு இல்லாத பணம் வரலாம், பாடு இல்லாத ஆசீர்வாதம் வரலாம். ஆனால் பாடு இல்லாமல் ஆளுகை வராது. ஆளுகை வேணுமா? அவரோட உட்கார்ந்து ஆளணுமா? யாருக்கு தான் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா அவரோட கூட பாடுபடுது.